எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா, ஆடி மாதத்துக்கு உண்டான தமிழ் மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. இந்த ஆடி மாதம், அதாவது மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாருன்றதை பற்றி தான் நம்ம கொஞ்சம் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா, இந்த மிதுன ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். அதன் பிறகு வரக்கூடிய ராகு பகவானுடைய நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய குருவுடைய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம், அதாவது 3 பாதங்கள். அப்போ இந்த 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களும் அடங்கிய ராசி தான் இந்தவுடைய, அதாவது மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தா புதன் பகவான். கல்விக்கு அதிபதி புதன் பகவான். அவர் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி. சரிங்களா? புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன் சொல்லுவாங்க. பொதுவாக ஒரு மனிதனுக்கு எவ்வளோ படிப்பு கொடுக்கணும், எவ்வளோ யோசனை கொடுக்கணும், எந்த அளவுக்கு சிந்திக்கிற திறன் கொடுக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுக்குறவரில் யாருன்னா இந்த புதன் தான். அப்படி பார்த்தா இந்த புதன் பகவான் 100% அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு என்னென்ன இந்த ஆடி மாதத்தில் மாற்றங்கள் கொடுக்க போகிறாரு அப்படி பார்த்தா, கண்டிப்பாக உங்கள் வீட்டு ராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் இப்போ உங்களுக்கு 2வது பாவகத்தில், அதாவது தன்னுடைய தாய் வீடுன்னு சொல்லக்கூடிய இன்றைக்கி கடக ராசியில் உட்காந்துருக்கிறாருங்க. அப்போ கடக ராசியில் உட்காந்துருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆடி மாதம் 3ஆம் தேதி அன்னைக்கு வக்ரமாகிறார். அப்போ வக்ரம் ஆகிட்டார் அப்படின்னா, அந்த அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடி 27ஆம் தேதி வரைக்கும் அவர் வக்ரத்தில் தான் இருப்பார். அப்போ ஒரு கிரகம் ஒரு ராசிக்கு வக்ரம் ஆகிட்டார் அப்படின்னா, அந்த ராசிக்கு அவர் நல்லது பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தா, இது நல்லது பண்ண மாட்டார் அப்படின்றது தான் இது ஐதீகம். சரிங்களா? ஏன்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதி புதன் பகவான் போய் ஒரு இடத்துல வக்ரமாகிறார் அப்படின்னா நமக்கு பலன் கொடுக்க மாட்டார் இல்லையா? ஆனால் அப்படி இருந்தும் உங்களுக்கு நல்லதை பண்ணுறாரு. எப்படி பண்ணுறாருன்னு பார்த்தா, மாத கிரகம் சொல்லக்கூடிய கிரகம் எதுன்னா சூரியன் மட்டும்தான். ஒவ்வொரு மாதமும், தமிழ் மாதமாக இருக்கட்டும், ஆங்கில மாதமாக இருக்கட்டும், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எந்த கிரகத்தினோட அடிப்படையில் நம்ம பலன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா, அதாவது சூரியனுடைய அடிப்படையில் தான் நம்ம பலன் சொல்கிறோம். அப்படி பார்த்தா சூரியனும் உங்கள் வீட்டுக்கு அதிபதி புதன் பகவானும் எப்பயுமே ஒன்றா இணைஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லணும்னா புதன் ஆதித்ய யோகம். அது எந்த ராசியில் சேர்ந்தாலும் சரி, மேச ராசியிலிருந்து மீன ராசி வரை 12 ராசியில் எந்த ராசியில் போய் சேர்ந்தாலும் அதுக்கு பேர் பார்த்தா புதன் ஆதித்ய யோகம். அந்த புதன் ஆதித்ய யோகம் ஏற்படுறதுனால இந்த வக்ரம் அடைஞ்சாலும் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. சப்போஸ் இது இல்லாமல் வக்ரம் அடைஞ்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், தனித்து வக்ரம் அடைஞ்சிருந்தாருன்னா நிச்சயமாக இந்த வக்ர காலம் உங்களுக்கு நல்லா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? அப்படி பார்த்தா இன்றைக்கி புதன் பகவான் தன் தாய் வீடு, ஏன்னா புதன் பகவானுடைய தாய் யாருன்னு பார்த்தா, அம்மா யாருன்னு பார்த்தா சந்திரன் தான். சரிங்களா? அப்போ தன் தாய் வீட்டில் போய் உட்காந்து 3ஆம் தேதியே வக்ரம் அடைஞ்சிடறாரு. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தா ஆடி 3ஆம் தேதியிலிருந்து ஆடி 27 வரைக்கும் வக்ரத்து போயிடுறாரு. அதே மாதிரி அந்த சூரியன் பார்த்திங்க அப்படின்னா ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் பார்த்தா அதே கடகராசியில் தான் இருப்பார். அப்போ இந்த மாதம் முழுவதுமே 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இந்த 2 கிரகம் ஒன்றாவே இருக்கிறதுனால, அந்த யோகத்தில் இருக்கிறதுனால அந்த வக்ரம் உங்களுக்கு கெடுபலன் கொடுக்க மாட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? இதை போக பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்கள் ராசிக்கு, அதாவது போன மார்ச் 29 சனி பயிற்சி அடைஞ்சார். திருக்கணித முறைப்படி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி அடைஞ்சார். அப்படி அடையும் போது என்னாச்சுன்னா, மிதுன ராசிக்காரங்கள் எல்லாத்துக்குமே ஜீவன சனியை பிடிச்சிட்டார். ஜீவனம்னா என்ன? தொழில். அந்த தொழில் சனியை பிடிச்சிட்டார். அப்போ தொழிலில் சனி பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தா என்ன ஆகும்? தொழில் கெடுத்துட்டு போயிடுவார். கிட்டத்தட்ட பார்த்தா மிதுன ராசிக்காரங்களுக்கு மார்ச் 29 நிறையா மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தா தொழில் பறி போயிருக்கும், வேலை நீங்களே விடுற மாதிரி கூட வந்திருக்கும், தொழிலில் லாபம் இல்லை, தொழிலில் நஷ்டம், தொழிலில் நிம்மதி இல்லை, தொழில் ரீதியாக குழப்பம், எடுத்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ண முடியல, ஒரு வேலை முடித்து வெளியில் வரத்துக்குள்ளே சங்கடப்பட்டு வெளியில் வரக்கூடிய நிலைமை தான். அப்படி பார்த்தா தொழிலில் 4 காசு சம்பாரித்து வீட்டில் வச்சு அழகு பார்க்குற நிலமை இந்த மார்ச் 29 உங்களுக்கு இல்லை.
அப்போ உங்களுக்கே தெரியுது நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அப்படி அதனால தான் நமக்கு இந்த மாதிரி இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடியே உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் இல்லையா, சிந்திக்கிறவர் இல்லையா, மூலக்காரகன் இல்லையா, அதனால் எப்படியோ நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, இப்படி இருக்குமா, இல்லை இது இப்படி இருக்குமா, இல்லை எதுனா காரணம், ஏது காரணம் அப்படின்னு பல கோணத்தில் நீங்கள் யோசனை பண்ணியிருப்பீங்க. அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த புதன் ஆதித்ய யோகம் ஏற்படுறதுனால உங்களுக்கு அந்த பாதிப்பு இல்லைன்னு சொல்லியிருந்தேன். அதுபோல் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு அடுத்தது இப்போ என்ன பண்ணுறாருன்னா, தொழில் சனியாக இருந்த சிரமத்தை கொடுத்துட்டு இருந்தவர் இப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னா சனி பகவானும் வக்கரத்துக்கு ஆயிட்டார். கிட்டத்தட்ட ஆண் 29ஆம் தேதியை ஆங்கிலத்துக்கு சொல்லணும்னா ஜூலை 13ஆம் தேதி வக்கரத்துக்கு வந்துட்டார். அப்போ ஜூலை மாதம் 13ஆம் தேதியே சனி பகவான் வக்கரம் ஆகிட்டார். அப்படின்னா என்ன பண்ணுவார், இயல்புக்கு மாறாக வேலை செய்வார். அதாவது இயல்புக்கு மாறாகனா என்ன, 1ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடம், 11ஆம் இடம், 10ஆம் இடம் இப்படி பின்னாடி வர்றதுக்கு பேர் தான் வக்கரம். அதாவது இருக்கிற இடத்துலேருந்து பின்னுக்கு நகர்ந்து வர்றதுக்கு பேர் தான் வக்கரம். அப்படி பார்த்தா கர்ம கிரகம்னு சொல்கிறது தான் இந்த சனி பகவான். அப்படி பார்த்தா நம்ம செய்கிற கர்ம வினைகளுக்கேற்ற பலன்கள் கொடுப்பவர் யாருன்னா சனி மட்டும்தான். சரிங்களா? அதனால தான் நிறைய பேருக்கு என்னென்னா சனி பகவான் பிடிக்காது. என்னென்னா சனி பகவான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு எடுத்தோன்னே எல்லா கஷ்டத்தையும் கொடுத்துட்றாரு. அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் தயங்காமல் கொடுக்குற கிரகம் யாருன்னா சனி மட்டும்தான். சரிங்களா? அந்த சனி பகவான் உங்களுக்கு ஜீவன சனியாக இருந்தவர் இப்போ வக்கரத்துக்கு போகிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு இயல்புக்கு மாறாக தானே வேலை செய்வார். அப்போ உங்களுக்கு பார்த்தா இந்த சனி வக்கரம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க, இதில் மாற்றமே கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்தா நவம்பர் 28 வரைக்கும், அப்போது ஒரு 4.5 மாதத்துக்கு, அதாவது ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 28 வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஒன்று. அப்படி பார்த்தா தமிழுக்கு சொல்லணும்னா உங்களுக்கு ஆணி 29லேருந்து கார்த்திகை 12 வரைக்கும் நிச்சயமாக அற்புதமாக இருக்கும். இதிலெல்லாம் மாற்றம் இல்லை. இந்த 138 நாள் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ண போகிறார். இது நான் ஏற்கனவே சொன்னது தான். அதாவது பார்த்தா குறிப்பாக 7 ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்கரம் பார்த்தா அப்படியே திருப்பு முனையை கொடுத்துருவார். இதில் முதல்ல கொடுக்குறது என்னென்னா கல்வியில் மாற்றம். அதாவது படிக்கிறவங்க எனக்கு மைண்ட்லேயே ஏறலை, நான் என்ன படித்தாலும் எனக்கு அந்த யோசனையே வரமாட்டேங்குது. ஏன்னா அப்படி பார்த்தா படிப்பில் மாற்றங்கள் கொடுத்துருவார் ஒன்று. அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா நான் சம்பாதிக்கிறேன் ஆனால் ₹1 மிச்சம் பண்ண முடியல, மாடு கறக்க பூனை குடிக்க கரெக்டாக இருக்குதுங்க, வர்றது தெரியுது ஆனால் போகிறது தெரியல அப்படின்னு புலம்பிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு ஏதாவது வந்து பார்த்தா சுய தொழில் வைக்கணும்னு ஆசை, சொந்தமாக ஒரு வியாபாரம் செய்யணும்னு ஆசை, வெளிநாடு போகணுன்ற ஆசை, தொழிலில் பார்த்தா அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறணுன்ற ஒரு யோசனை நிறைய இருக்குது. ஆனால் ஜானி ஏறினா மூலம் சரியுது. இதுக்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு மூலஸ்தானமே என்னென்னா சனி தான் உங்களுக்கு எடுத்துகிட்டு இருக்கிறார். அந்த சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா 100% உங்களுக்கு வந்து அதாவது உங்களுக்கு பாதிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா இன்றைக்கி வந்து ஜீவன சனி. ஆனால் குரு பயிற்சி நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தா மே 14ஆம் தேதி அன்றைக்கி குரு பகவான் வந்து ரிஷபத்திலிருந்து உங்கள் ராசிக்கு தான் வந்து உட்காந்துருக்கிறார், உங்கள் ஜென்மத்தில் தான் உட்காந்துருக்கிறார். மற்ற கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற வீட்டுக்கு மட்டும்தான் பலனை கொடுப்பார். ஆனால் குரு அப்படி கிடையாது, இருக்கிற வீட்டுக்கும் பலன் கொடுப்பார், பார்க்குற வீட்டுக்கும் பலன் கொடுப்பார். அப்படி பார்த்தா குரு உங்கள் வீட்டில் உட்காந்ததுனால உங்களுக்கு ஜென்ம குரு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லதை பண்ணுவார். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ இந்த சனி வக்கரத்துக்கு போகிறதுனால அவருக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லதை பண்ண ஆரம்பிச்சிருவார். மிதுன ராசிக்காரங்களோட நிலைமை எப்படியோ இதுக்கு முன்னாடி, ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் நல்லதாக இருக்க போகிறீங்க. தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும். ரெண்டாவது உங்களோட உழைப்புக்கு தகுந்த உயர்வை கிடைக்கும், வயதுக்கு தகுந்த வளர்ச்சி கிடைக்கும், உங்கள் வாழ்வாதாரத்துக்கு தகுந்த அளவுக்கு உங்களுக்கு நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இதுக்கு மேலே எப்படின்னா தேடல் நிறையா இருந்தது. இதில் சந்தோஷம் கிடைக்குமா, இங்கே நிம்மதி கிடைக்குமா, இங்கே போனால் கடன் தீருமா, இங்கே போனால் நம்ம வாழ்வாதாரம் நல்லா இருக்குமா, தேடல் அதிகமாக இருந்தது. ஆனால் அந்த தேடல் இதுக்கு மேலே உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். 4.5 மாதத்துக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கெல்லாம் நீங்கள் அடிச்சிக்க வேண்டியதே இல்லை. ஏன்னா இயல்புக்கு மாறாக வேலை செய்கிறவர் தான் வக்கரம். அந்த வக்கரம் அடைகிற காலம் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதமாக இருக்க போகுது. சரிங்களா? அதனால் நீங்கள் இதுக்கு மேலே அதாவது இந்த 4.5 மாத காலத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுதான் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை. சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா இளமை இருக்கும்போது வாழ்ந்துக்கணும், முதுமை அடைக்கும்போது படுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ அது மாதிரி பார்த்தா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு நல்ல பாதை கிடச்சிருக்குது. அந்த பாதை கிடைக்கும்போது அதை பிடிச்சி நீங்கள் வெளியில் வந்துடுங்க. சரிங்களா? வாழ்க்கையில் சாதிப்பீங்க. அதுக்கு ஒரு கேப்பு தான் இந்த 4.5 மாதம். அப்படி பார்த்தா அதுக்கு அடித்தளம் இந்த மாதம். ஏன்னா இந்த மாதத்தில் வந்து புதன் பகவானும் உங்கள் வீட்டுக்கு அதிபதியும் வக்கரமாகிறாரு. அதுபோக சனி பகவானும் ஜீவன சனியாக இருந்தவரும் உங்களுக்கு வக்கரமாகிறார். இது ரெண்டுமே உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது ஒன்று. இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் முன்னே சொன்ன சூரியன் புதன் இணையிற நேரம் பார்த்தா நிச்சயமாக புதன் ஆதித்ய யோகம் முழுக்க இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். சரிங்களா?
அதனால் இந்த ஆடி 18 போர்க்குளம் வரைக்கும் ஏதாவது செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நீங்கள் ஒத்தி வச்சுட்டு அதுக்கு மேலே பண்ணினீங்கன்னா அந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். ஏன்னா போர்க்குளத்தில் எதுவும் பண்ண மாட்டோம் இல்லைங்களா. அதனால் போர்க்குளம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பெண்டிங்கில் வைங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு எந்த காரியத்தை நீங்கள் முயற்சி தொட்டாலும் அந்த காரியம் கண்டிப்பாக நிற்காமல் கண்டிப்பாக போகும், நல்லாவே இருக்கும். சரிங்களா. இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்கிரன் போய் 12ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். அது நல்லதுக்கு இல்லை. சுக்கிரன்னா மனைவின்னு எடுத்துக்கலாம், அதே மாதிரி நம்ம வண்டி வாகனம் எடுத்துக்கலாம். அப்படி பார்த்தா வண்டி வாகனம் திடீர்னு செலவு வைக்கலாம். மனைவி இருக்காங்கன்னா சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால மனைவிக்கு உங்களுக்கு திடீர்னு சின்ன சங்கட செலுப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து 11ஆம் தேதி வரைக்கும் அப்படி தான் இருக்கும். 11ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் வந்து ரிஷபத்திலிருந்து உங்கள் வீட்டுக்கு வந்துடுவார், மிதுனத்துக்கு வந்துடுவார். அப்போ மிதுன ராசி உங்கள் கூட ஜென்மத்தில் குரு இருக்கார் இல்லையா, அப்போ அந்த குருவும் இந்த சுக்கிரனும் இணையிற நேரம் வந்து பார்த்திங்கன்னா கணவனுடைய வேலைக்கு வாய்ப்பில் மனைவி சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி மனைவியுடைய வேலை வாய்ப்பில் கணவன் சப்போர்ட் பண்ணுவார். இதே நீங்கள் 2 பேரும் ஒரே ஃபீல்டில் ஒரே தொழிலில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் தொழில் அமோகமாக போகும். எப்பயுமே பாருங்கள், ஒரு ஜாதகத்தில் வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் மட்டும் குருவும் அதாவது சுக்கிரனும் மட்டும் இணைஞ்சிருந்தது அப்படின்னா 2 பேரும் பாருங்கள் ஒரே வேலையில் இருப்பீங்க, ஒரே வேலையில் இருப்பீங்க. இல்லை உங்கள் வேலைக்கு கண்டிப்பாக இந்த 2 பேர்த்துக்கு சம்மதம் இருக்கும். அந்த மாதிரி வாய்ப்பு தான். சரிங்களா. அதனால் பார்த்திங்கன்னா இந்த சுக்கிரன் போய் உங்களுக்கு 11ஆம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிக்கு வந்தால் இன்னும் நல்லாவே இருக்கும். தொழில் ரீதியாக கண்டிப்பாக நல்லா இருக்கும், மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரிங்களா. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. 3ஆம் இடம்னா தைரியஸ்தானத்தில் தான் இருக்கிறாரு. ஓரளவுக்கு பரவாயில்லை. கடன் பிரச்சனை, ஏன்னா செவ்வாய் பகவான் நல்லா இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கடன் பிரச்சனை மேக்ஸிமம் இருக்காது, குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. தைரியஸ்தானத்தில் தான் இருக்கிறாரு. அப்படி பார்த்தா செவ்வாய் வந்து உங்களுக்கு 13ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருப்பார். 13ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு போயிடுவார், சுகஸ்தானத்துக்கு போயிடுவார். அப்படி பார்த்தா உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியமாக மேம்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. உடல் கஷ்டமெல்லாம் தீர்ந்து பரவலன்னு சொல்கிறதுக்கெல்லாம் கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. சரிங்களா. இது போக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்மகுரு கண்டிப்பாக நல்லது பண்ணுவார். அதனால் ஏதோ ஒரு வகையில் இப்போ நம்ம வந்து திருமணத்துக்கு நான் வரன் பார்த்துட்ருக்குறேங்க அப்படின்னீங்கன்னா நிச்சயமாக இந்த ஆடி 18க்கு மேலே ஓரளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அமையறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்கு நான் வரன்தான்றது எனக்கு அது ஒரு வரமாகவே இருக்குங்க. இப்போ வரைக்குமே எனக்கு வந்து குழந்தை அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. ஏன்னா எங்கே போனாலும் கேட்குற முதல் கேள்வி என்னென்னா உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்குன்னு தான் கேட்பாங்களே தவிர உங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குதுன்னு கேட்க போகிறதில்ல இல்லைங்களா. அப்படி பார்த்தா மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திர பாக்கியத்தில் குறை அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் இடம் கண்டிப்பாக பாருங்கள். 5ஆம் இடம் நல்லா இருந்துச்சா கண்டிப்பாக உங்களுக்கு புத்திரஸ்தானம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன் தான். எப்பயுமே உங்களுக்கு வந்து சுக்கிரன் தான் உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி. அந்த புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி தான் உங்களுக்கு 12ஆம் இடத்துல உட்கார்றதுனால தான் கிட்டத்தட்ட 11 தேதி வரைக்கும் குழந்தை பாக்கியத்துக்கு கொஞ்சம் தடையாக இருக்கும். 11 தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு குழந்தை ஸ்தானத்துக்கு வாய்ப்பு கொடுத்துருவார். அது இல்லாத குரு வந்து குருவோட சுக்கிரன் சேரும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஓரளவுக்கு வாரிசு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா. திருமண தடைகள் விலகும், புத்திர பாக்கியங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தா உங்களுக்கு நம்மனே சொன்ன மாதிரி சனி போய் இப்போ உங்களுக்கு 10ஆம் இடத்துல உட்காந்துலன்னா 10ல் எந்த கிரகம் உட்காரக்கூடாது. 10ல் கிரகம் உட்காந்தா பதவி கூட பறிபோக மாட்டோம். அப்படி பார்த்தா நிறைய மிதுன ராசிக்காரங்களுக்கெல்லாம் வேலையில் தான் கேள்விக்குறியாக இருக்குதுங்க. தொழில் இருந்தும் இல்லாத மாதிரி, கண் இருந்தும் குருடன் போல், காது இருந்தும் செவடன் போல், வாயிருந்து ஒரு ஊமையான வாழ்க்கை. எப்படி பார்த்தாலுமே நிச்சயமாக உங்களுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு ஜூலை 13ஆம் தேதியிலிருந்தே உங்கள் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் வந்து வாழ்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க. நீங்கள் வாழ போகிறீங்க, வாழ்ந்து காட்ட போகிறீங்க. இந்த 4.5 மாதம் முடிகிறதுக்குள்ளார உங்களுடைய ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு தானே, அந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. சரிங்களா. சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.